கட்டையை கொண்டாந்து போட்டுட்டு அதுல ஏடி உட்கார்ந்துருக்க? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உட்கார்ந்துருக்கேன். இப்போ உனக்கு என்ன? நீ போட்டிருக்கிற இந்த அம்மா படியா கௌபாய் தொப்பி கூட எனக்கு பிடிக்கலனா அதுக்கு என்ன செய்ய? எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் செய்ய முடியும். யாமல அப்படிலாம் பேசுற? அம்மா பார்த்தா யார் சுந்தரமா ரோட்ல கிடக்குற கட்டையெல்லாம் கொண்டாந்து வீட்டுக்குள்ள போடுவியால? ஏனே இப்படி இருக்க? எனக்கு பிடிச்சிருக்கு அதுல யாடி உட்கார்றதுக்கு, அதான் யாடி உட்கார்ந்துருக்கேன். சரி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் உட்கார்றதுதான் உனக்கு பிரச்சனையா இல்ல கட்டை வீட்டுக்குள்ள வந்தது பிரச்சனையா? அத சொல்லு. ரெண்டுமே பிரச்சனை சம்பள. எப்போ பார்த்தாலும் எதையாவது பண்ணிட்டே தானே இருக்க. இந்த ஊம்பு குசும்பு வேலையெல்லாம் ஒத்தி வைக்க மாட்டியோல? அதெல்லாம் வைக்க முடியாது. அது போட்டும் அண்ணே, நான் அப்படியே ஆனதும் என்ன ஆகணும் நீ சொல்லு. எனக்கு என்னல தெரியும்? நீ படியவன் ஆகுனா உன் இஷ்டத்துக்கு படியவன் ஆகு, அப்புறம் என் இஷ்டத்துக்கு படியவன் ஆகுவ. நீ என்னத்தையாவது பண்ணிட்டு போ, ஆளை விடு. ஐயோ அண்ணே, என் இஷ்டத்துக்கு தான் படியவன் ஆவேன், அப்புறம் உன் இஷ்டத்துக்கு படியவன் ஆவேன். அதை கேட்கலண்ணே. நான் பெரிய ஆளானதும் என்ன வேலைக்கு போட்டுன்னு கேட்டேன். அது வள, அது எனக்கு தெரியலையே. நீ படிக்கிறத பொறுத்து தானே வேலைக்கு போக முடியும். நீ நல்லா படிச்சு அம்மா என்ன வேலைக்கு போக சொல்லுதோ அப்படி வேலைக்கு போ, சரியா? அதெல்லாம் முடியாத. அம்மா விருப்பத்துக்கு நான் எப்படி வேலைக்கு போக முடியும்? என் விருப்பத்துக்கு தான் நான் வேலைக்கு போக முடியும். எது சொன்னாலும் யானைக்கு கோணிக்கு தான் பேசுவேன். அப்ப எதுக்குள்ள என்கிட்ட கேட்குற? நான் சொன்னா மட்டும் நீ கேட்டுறபடியா? அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஆனாலும் சும்மா ஒரு ஐடியாக்கு அப்படியே கேட்டுக்கிறது தான். எனக்கு என்ன ஆகணும்னு தோணுதோ அதை தான் செய்வேன். பெரிய இவன் அப்படியே காக்குறதுக்கு வந்துட்டான். நான் என்ன ஆகணும்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா? பெரிய பைலட் ஆகணும். அப்படியே பைலட் ஆகி அப்படியே ஃப்ளைட்டை ஸ்வைங் 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 ஸ்வைங்னு ஓட்டுவேன் தெரியுமா? அப்ப என்னத்துல என்கிட்ட கேட்குற? நீ என்னவாவும் ஆகும், அது உன் இஷ்டம். என் அண்ணன் நீ தானே, வாங்கிட்டு தானே கேட்க முடியும். இல்லைன்னா பக்கத்து வீட்டு புனேஸ்டியா கேட்க முடியும். எது சொன்னாலும் எதையாவது சொல்லிட்டு இல்ல. முதல்ல ஒழுங்கா பாடி, அப்புறம் பெரிய ஆள் ஆகலாம். அப்புறம் நீ ஃப்ளைட்டை ஸ்வைங் ஸ்வைங்னு ஓட்டலாம், சரியா? அதெல்லாம் எனக்கு தெரியுமா? இல்ல கொஞ்சமா கூட இருக்கல, எல்லாம் உனக்கு தெரியும்னா அப்ப என்னத்துல என்கிட்ட கேக்குற? அதான் சொன்னல, என் அண்ணன் நீ தானே, அப்ப உன்கிட்ட தானே கேட்க முடியும். காலம் கட்டல லீவ் விட்டு இன்னைக்கு உன்கிட்ட உட்கார்ந்து பேசுறேன் பாரு, என்னைய சொல்லணும். உன்னையெல்லாம் மதிச்சு பேசுறதே தப்புல. நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்லிட்டு இருப்ப. எப்ப பாடு இப்படித்தானே பண்ணுத? உன்னை யாரு பேச சொன்னா? நான் அப்ப சாப்பிட்டு சுவனேன்னு உட்கார்ந்துருந்தேன். நீ வந்து பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு இப்படி என்னத்தையாவது சொல்லிட்டு இருந்தனா நான் எவ்வளவு அக்கடையா கேட்டேன் உன்கிட்ட. அதுக்கு நல்லா பதில் சொல்றத விட்டுட்டு இப்படி துண்டுக்கு முண்டுக்கு பேசுவியோ? இல்ல எனக்கு கோவம் வந்துடும் பாத்துக்கோ. நான் பொறுமையா இருக்கணும்னு இருக்கிறேன். நான் திண்டுக்கு முண்டுக்கு ஒன்று பேசினா சரி சரி, அதெல்லாம் விட்டு இப்ப என்னத்துக்கு இப்போ கோவிச்சுக்கிற? நாக்கு பாட மொழு 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 மொழன்னு இருக்கு. என்ன மாதிரி தின்னா நல்லா இருக்குமே. என்ன திங்கலாம் நீ சொல்லு. சரியான தின்னி பண்றான். யாருக்குனவே அன்னைக்கு தானே சொன்னேன், தொப்பை பொடுசாயிட்டு நல்லா வீட்டுல உட்காந்து தின்னு தின்னுன்னு. இப்ப
அஸ்வின் பைய வேலையாட்டம் இருக்கும். வரட்டும், இன்னைக்கு எப்படி விழுக்குறன்னு பாரு. நல்ல வேலை ஐசம்மா வீட்டில் இல்லை. ஐசம்மாவுக்கு மட்டும் வலிக்கு இருந்துச்சுன்னா என்ன ஆயிருந்திருக்கும். இவனை நல்லா போட்டு விழுக்கணும். கீழே இறங்கி வரட்டும், அப்படி இருக்கு ஐயாக்கு. அடப்பாவி, இந்த பையன் எண்ணத்துக்கு இந்த மொழி முழிக்கிறான். கொல்ல வெளியில இருக்கானே. ஒரு வேளை நம்ம எண்ணெயை சிந்தனோன்னு இவனுக்கு தெரிஞ்சு போச்சோ. இன்னைக்கு நம்மளை போட்டு நல்லா விழு விழுன்னு விழுப்பானே. ஐயோ, அம்மாவோட நிக்குது, போட்டு குத்துவானோ. என்னடா அருண், என்னாச்சு? ஏன் இப்படி கோவமா இருக்க? அம்மா ஏதாவது சொன்னாலா? அண்ணே, ஆமாண்ணே, ஏனே கோவமா இருக்க? அண்ணன் மூஞ்சே படுத்தானம்மா. அவன் எப்பவுமே உடுன்னு தான் இருப்பான். நீ வேட அவனை போட்டு கேட்டுக்கிட்டு இங்க வாட. உன்னையே தான் தேடிக்கிட்டு இருந்தேன். வந்துட்டனே. யானை நீ என்னைய தேடிட்டு இருந்த? இம்புட்டு நேரம் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வானே, வெளியே போவோம் விளையாடுறதுக்கு. என்னாச்சுடா அருண்? ஏன் அவன் ஏதாவது பண்ணானா? என்னன்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். பரவாயில்ல, சொல்லுனே. என்னத்துக்கு நீ தேடுன? அம்மா வேற சந்தேகமா காக்குது. என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி. பரவாயில்ல, சொல்லு. இருள அம்மா போட்டும் அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். என்னடா, என்னாச்சு? உன்னை ஏதாவது சீண்டுனானா? என்னன்னு சொல்லுடா. நீ வாட ஐசம்மா, அவனை நான் ஏன் சென்றேன்? சரி, நீ சாப்பிட்டியா? ஹாஸ்பிட்டல் போகணும், நீ ஏன் போயிட்டு வந்துட்டியா? இப்போ என்ன வேணும் உனக்கு? என்னத்துக்கு என்னையே குத்தமாவே பார்த்துட்டு இருக்க? எப்போ பார்த்தாலும் என்னையே தான் குத்தமாவே சொல்லுவியா? நீ தானே அவனை ஏதாவது பண்ணுவே, அதான் ஒன்றும் சொல்ல வேண்டியதாக இருக்கு. சரி, என்ன ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு என்கிட்ட மறைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ வேணா அண்ணன் இங்கே தானே இருக்கான், அவன்கிட்ட கேட்டு பாடு, தெரியும். நான் எம்பூட்டு நல்லவனு. ஆமாடா, நல்லவனே. என்னண்ணே நீ இப்படி என்னை சளிப்பா சொன்னா அம்மாக்கு கோவம்ன்ற போது. அருணே, சாப்பிட்டியாடா? நான் சாப்பிட்டேம்மா. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன்டா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு உனக்கு லீவ் தானே? ஆமாம்மா, முதல்ல சாட்டர்டே ஆஃப் டே ஸ்கூல் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் லீவுன்னு சொல்லிட்டாங்க. என்னைய பத்தி ஏதாவது விசாரிக்கிறியா? ஊடு வார்த்தை. நானும் விசாரிப்பேன்னு பார்க்கறேன். ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிட்ட. இந்த வீட்டுல என்னைய கேட்கறதுக்கு ஆளே இல்லாம போச்சு. ஓ, ஐயா விசாரிக்கணுமாக்கும்? என்னத்தை விசாரிக்கணும்? நீ தான் எல்லாத்தையும் விசாரிக்கிறியே, பின்ன உன்னை கேட்கறதுக்கு என்ன இருக்கு? உங்க அனிதாம்மா வருவா, அவ வந்து உன்னை விசாரிப்பா. அது சரி. அனிதாம்மா, எங்க இருக்க? இங்க பாரு, என்ன என்னன்னு கேட்கறது கூட இந்த வீட்டுல ஆள் இல்லாம போச்சு. அனிதாம்மா நினைச்சு கரெக்டா வந்துட்டேன். ஆமா, இது என்ன சாப்பாடு? பூரா வெஜிடேரியனா வச்சிருக்க. எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? ஐயோ அஸ்வின் தங்கம், இது உனக்கு இல்ல, இது உங்க அம்மாக்கு. அதான் பூரா வெஜிடேரியனா இருக்கு. காய் நிறைய சேர்த்துக்கணும்ல, அதனாலதான். நமக்கு ஸ்பெஷலா மீன் குழம்பு வச்சிருக்கேன்ல அம்மா. ஆமா, தினமும் மீனை வாங்கி அம்மையும் மகனும் சாப்பிடுங்க. நல்ல வேலை எனக்கு தரல. கொண்டா, எனக்கு வெஜிடேரியன் தான் வேணும். பாத்தியா, உங்க ஆத்தாக்கறி இப்படித்தான் என்னத்தையாவது சொல்லிட்டு இருப்பா. அவளுக்கு மீன் இறங்காது, அது இறங்காது, இது இறங்காதும்பா. நம்ம 3 பேரும் அப்படியே தனியாக உட்காந்து அப்படியே ருசிச்சு சாப்பிடுவோம். ஐயோ அம்மா, 3 வடை இல்லை, நம்ம 2 வடை தான். இந்த அடோன்னு பையா இந்த ஆட்டத்துக்கே வரமாட்டான். அவனை ஐஸ் அம்மா கூட சேர்த்து விட்டுரு. ஐயா, இவனை யாரு சொன்னா? அப்பாவை சொன்னடா. ஐயா, யார் உங்க ஆட்டத்துக்கு வரேன்னு சொன்னது? நானும் வரல, எனக்கும் வெஜிடேரியன் தான் வேணும். ஜாலி வா அப்பா. நீ, நான், ஐஸ் அம்மா எல்லாரும் சேர்ந்து போய் நல்லா சாப்பிடுவோம். போங்க, எங்களுக்கு என்ன? இந்தாங்க பிடிங்க. உங்க பொண்டாட்டிக்கு நீங்களே ஊட்டி விடுங்க. உங்க பாடாச்சி இவ பாடாச்சி. நாங்க மீன் குழம்பு சாப்பிட போறோம். ஐயோ அனிதாம்மா சொல்லிட்டே இருக்க. இப்பவே நாக்குல எச்சு விடுது. போய் மீன் குழம்பு எடுத்துட்டு வாமா. எல்லாருக்கிட்டையும் காட்டி மோப்பம் காட்டி சாப்பிடுவோம். டேய், இத புடி. அப்பா பாத்தியாப்பா, எப்படி போய் காத்து கிடக்குறானு? அடுப்படிய காத்து கிடக்குற பூனை மாதிரி நிக்கிறான் பாரு. இல்ல அண்ணே, என்னைய பார்த்து பூனைன்னு சொல்லுவியா? நீ அப்படித்தானே காத்து கிடக்குற?
அடப்பாவி, என் மவனாடா கண்ணை போடுறான். பின்ன நீங்களும் வெஜிடேரியன், நாங்களும் நான் வெஜிடேரியன். அப்போ நீங்க வேட, நாங்க வேட. ஓகே, பாய். சரியான தின்னி பண்டார மாடுப்பியல. டேய் அருணு, இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் இந்த பாடு படுறோம். நானும் என் மகனும் போய் ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்றோம். நீங்க 3 பேரும் சாப்பிட்டு முடிங்க. சாதம் வேணும்னா சொல்லுங்க, எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் அப்பாவும் சப்பாத்தி சாப்பிட்றோம். அம்மா சாதம் சாப்பிடும். வேணும்னா நாங்களே வந்து எடுத்துக்கிறோம். போங்க போங்க. அம்மா, மீன் குழம்பு வச்சிருக்கீங்க, மீன் பொடிச்சிருக்கலாம்ல. அஸ்வினு, மீனை பொறிக்க வச்சிருக்கேன், வாடா போவோம். சூப்பர்மா. இது முதல்ல சொல்லியிருந்தா நான் அடுப்பங்கடக்குள்ளே நின்றுப்போம்ல. பட்டா கூட போவி. பாத்தியாப்பா எப்படி ஓடுறாங்களே. சரி சரி, ஓடட்டும். அவங்க சாப்பிடட்டும், நாமளும் சாப்பிடுவோம். ஆமா ஐசு, நீ முதல்ல உட்காரு. டேய் அருணு, அப்பா உனக்கு ஊட்டி விட்டுட்டா கை கழுவிட்டு வரியா? வேண்டாப்பா, எனக்கும் அம்மாக்கும் நீயே ஊட்டி விடுச்சிட்டியா? சரிடா.